எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் கமலா, வயசு 33 ஆகுது. எங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குணமும் நல்லா கேரிங்காக பார்த்துக்கிற நடுத்தர வசதி கொண்ட ஒரு பெண் தேடுறீங்க அப்படின்னா எந்த வரம் உங்களுக்கு சரியாக இருக்கும்மா. இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா கவுண்டர்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா மிதுனம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரைன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்துக்கு தான் வரணும் பார்த்துட்டு வராங்க. இவங்க ஸ்கூலில் தான் படிச்சுக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க பக்கத்தில் ஒரு இருக்கிற ஆஃபீஸில் க்ளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு மார்னிங் மட்டும் தான் வேலை இருக்குமா. சீக்கிரமாக வந்து ஆஃபீஸை க்ளீன் பண்ணிட்டு போவாங்களாம். மற்ற நேரம் வீட்டில் பார்த்துக்கிற வேலைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஒரு நார்மல் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க சின்ன வயசாக இருக்கும்போது தவறிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு அம்மா மட்டும் தான் இருக்காங்களாம்மா. அவங்களும் ஒரு வீட்டில் வேலை பார்க்குறாங்களா. இவங்களுக்கு கடன் எதுவும் இல்லாமல் இருக்கிறதால லைஃப் ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்க சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க கூட பிறந்தவங்க யாருன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அண்ணன் இருந்தாங்களாம், ஆனால் இப்போ அவங்களும் தவறிட்டு தான் சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்க தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி தான் நடந்து சொல்லியிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் வேறு ஒரு அஃபேரில் மேரேஜுக்கு முன்னாடி இருந்தது தெரிய வந்திருக்கு. இப்படி லைஃப்பை மோசம் பண்ணிட்டாங்கன்னு பிரிஞ்சு வந்துட்டு தான் சொல்கிறாங்கம்மா. அதுவும் இல்லாமல் ரொம்ப அடிப்பாக சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து சில வருஷமாக ஆண் துணி இல்லாமல் தனிமையில் தான் வந்துட்டு வராங்களாம். இப்போ அதுலேருந்து வெளியே வந்திருக்காங்களாம்மா. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் லைஃப்க்கு ஒரு துணை வேணும்னு முடிவு பண்ணி இப்போது செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் பாருன்னு பார்த்துட்டு இருக்காங்களாம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா குடும்பம் நடத்தக்கூடிய அளவு மாதம் வருமானத்தில் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களையும் இவங்க பையனையும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க அம்மா அவங்க கூட தான் இருப்பாங்க சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க நல்ல கேரிங்கான பர்சன்மா. கெட்ட பழக்கம் எதிர்க்கூடன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக புகைப்பழக்கம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. எந்த ஒளிவு முறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. உங்களையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. குடும்பத்தை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கடைசி ஒரு உண்மையாக கூட இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. உங்களுக்கு நல்ல வசதி இருந்த ஒரு பெண் துணை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு துணை தேடுறீங்க அப்படின்னா இவ்வளோ அப்ரோச் பண்ணலாம். எவ்வளோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.